ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 10 பைசா பூ டிசைன் உள்ள நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1970ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 10 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு உள்ளது. டைமண்ட் குறியீடு உள்ள நாணயம் பாம்பே மின்ட்டில் அச்சிடப்பட்ட நாணயம். பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் எவ்வளவு விலை போகும் என்று இந்த வீடியோவில் பார்த்தால் தெரிய வரும். இந்த நாணயத்துடைய எடை 4.25 கிராம். நிக்கல் பித்தளை போன்ற உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். பாம்பே மின்ட் வைர குறியீடு உள்ள நாணயம். 23 மில்லிமீட்டர் விட்டம். பூ இதழ் போன்ற வளைவு வடிவமான நாணயம். நெளியாக இருக்குல்ல, அது பூ இதழ் போன்ற வடிவமான நாணயம். இது போன்ற நாணயங்கள் உங்கள் கையில் வந்து போகலாம். இது போன்ற நாணயங்களுக்கு வருங்காலங்களில் நல்ல மதிப்பு உண்டு. நாணயங்கள் எவ்வளவு பழமையான நாணயமாக உள்ளதோ, அதாவது ஆண்டுகள் அதிகமாக உள்ள நாணயங்கள் எந்த வருஷத்தில் அச்சிடப்பட்டதோ அந்த நாணயம் அதிகமான வருடங்கள் ஆகும் பொழுது அதனுடைய மதிப்பு மாறுபடும். பொதுவாக வருடத்திற்கு கீழே எந்த குறியீடு உள்ளது என்பது ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டு விற்கப்படுகின்றது. நாணயம் எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய விலைகள் மார்க்கெட்டில் மாறுபடும். இந்த நாணயம் பாம்பே மின்ட் நாணயம் வைர குறியீடு உள்ள நாணயம் என்பதால் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 5 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நாணயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். யூஎன்சி கண்டிஷன் என்றால் எந்தவித தேய்மானமும் இல்லாமல் நாணயம் புத்தம் புதிதாக முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ அது போன்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த நாணயம் 75 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை போகும். இந்த பாம்பே மின்ட் நாணயத்திற்கு தான் இவ்வளவு விலை. இதே நாணயத்தில் அச்சுப்பிழைகள் இருந்தால், அதாவது இந்த நாணயத்துடைய மையத்தில் எழுத்துப்பிழைகள் அச்சுப்பிழைகள் என்று சொல்வார்கள், அது போன்ற நாணயங்கள் எரர் நாணயங்கள் என்று அழைக்கப்படும். அது போன்ற நாணயங்கள் விளிம்புகளில் அல்லது எழுத்துக்களில் எதுவும் அச்சுப்பிழைகள் இருந்தால் அந்த நாணயம் எரர் நாணயம். அந்த நாணயத்திற்கு அதிகமான மதிப்பு உண்டு. எனவே உங்கள் கையில் இருக்கும் இது போன்ற நாணயத்தை தெளிவாக பாருங்கள். நாணயம் எந்த நிலையில் உள்ளது என்று தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இது போன்ற நாணயங்களுக்கு வருங்காலங்களில் நல்ல மதிப்பு உண்டு. இது போன்ற நாணயங்கள் உங்களுடைய கையில் இருந்தால் இது போன்ற நாணயத்தை எப்படி விற்பனை செய்வது என்றால், நாணயங்கள் கண்காட்சி அல்லது coinbazar.com, epay.com போன்ற வெப்சைட் தளங்களில் நாணயங்களை வாங்கலாம், விற்கலாம். அதில் உங்களுடைய நாணயத்தை விற்பனையாளராக பதிவு செய்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ளலாம். இது போன்ற நாணயங்கள் எங்கள் வீடியோவில் அடிக்கடி போட்டு கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.